பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தி என்றால் என்ன? சக்சஸ் அல்லது வெற்றி. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருகிறவர் யார் என்றால் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகளை நாம் செய்யலாம், எத்தனையோ இடங்களுக்கு சென்று நாம் ஜெயிப்பதற்கு பல முயற்சிகளை நாம் எடுக்கலாம். ஆனால் வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சக்சஸை தருகிறவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். முயற்சி நாம் செய்யலாம், பல காரியங்களுக்காக நாம் முயற்சி செய்யலாம். பாருங்களேன், சில பேர் வேலை கிடைப்பதற்கு அவர்கள் நாள்தோறும் படிப்பார்கள், இன்டர்வியூ போவதற்கு அவர்கள் பல காரியங்களை செய்வார்கள், நல்ல நல்ல வேலைக்கு செல்லுவதற்கு பல முயற்சிகளை எடுப்பார்கள். ஆனால் காரிய சித்தியை கொடுப்பது கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். இந்த நாளிலே எத்தனையோ காரியங்களை செய்து என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் டிசைட் பண்ணுவார். பாருங்களேன், இந்த வார்த்தையில் அர்த்தம் என்னவென்றால், காரிய சித்தியினுடைய அர்த்தம் என்னவென்றால் டிசைட். காட் டிசைட்ஸ். கர்த்தரே அதை தெரிந்தெடுப்பார். கர்த்தரே அதை தெரிந்தெடுத்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது போகிற இடமெல்லாம் நாம் வெற்றியாளராக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாளராக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை நடத்த. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.